Hi friends, welcome back to Lectures Lifestyle. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போறோம். விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா? ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச மோதகம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மோதகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட உடையாம வரும். ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து முதல்ல பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து வடிகட்டிட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் ட்ரையாக நல்லா வந்து ஒரு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்சியில் அரைச்சாச்சு நல்லா குறன்னுட்டு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணலாம். நான் வந்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நெய் தூக்கில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 கப் அளவு வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கப் அளவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே அளவு வந்து நீங்கள் பருப்பும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கப் அளவு நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து நல்லா துருவி இருக்கேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். நல்லா உதிரியாக வரணும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லத்தை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் தேங்காய் எடுத்தேன் இல்லையா, அதே கப் அளவு தான் இந்த வெல்லத்தை எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3/4 அளவு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வெல்லம் வந்து நல்ல டேஸ்ட்டு தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 3/4 அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் 1/4 கப் விட்டுட்டேன். 3/4 அளவு வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது இப்போ நல்லா நம்ம வந்து நல்லா கலரிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் 3 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதங்க விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் எடுத்தோம் இல்லையா, அதே கப் அளவு வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதில் கடலை பருப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பருப்பு வந்து அப்பப்போ நீங்கள் மஸ்டிடுங்க. உங்களுக்கு பூர்ணம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வரணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து பூர்ணத்துக்கு வந்து கரெக்டான பதம் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணலாம். நான் வந்து அரிசி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து 1.25 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் சேர்க்கறதோட தண்ணியில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் அரிசி மாவு வந்து இன்ஸ்டன்ட் பேக்கெட்டும் விற்குது. இல்லைனா நீங்கள் வந்து அரிசி மாவு வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த அரிசி மாவை வந்து நான் அந்த தண்ணியிலேயே வந்து சேர்த்துட்டு சிம்மில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கலரிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு. ஸோ தண்ணி சப்போஸ் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் வெந்நீரை வந்து கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்து இதில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் உடையாது உங்களுக்கு அந்த கொழுக்கட்டை செய்யும் போது. ஸோ கரண்டியை தவிர பாருங்கள் ஒட்டினா இந்த மாதிரி வந்து ஒட்டாமல் வரும். கை வச்சு இப்போ பாருங்கள் பூர்ணம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ உருண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து என்ன சைஸில் உங்களுக்கு வேணுமோ சின்ன சைஸ்லேயும் மீடியம் சைஸில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இது ஒரு பவுலில் போட்டு எடுக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடாகவே இருக்குது. ஸோ அந்த கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து நீங்கள் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெடிப்பு வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து உருண்டை பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தாலே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது வந்து இப்போ நம்ம கையிலேயே வந்து செய்கிறது. இந்த கப் மாதிரி பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து பூர்ணத்தை வச்சு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மோல்டெல்லாம் இருக்குது கடையில் இப்போ கிடைக்குது. ஸோ அதுலேயும் எப்படி செய்கிறது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதில் வந்து அந்த சின்னதாக வந்து பூர்ணத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட் அங்கே ஃப்ளீட் வைக்கிற மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து கீழே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து அப்படியே ஜஸ்ட்டு வந்து உருட்டிக்கோங்க லைட்டாக. நல்ல சூப்பரான மோதகம் வந்து அழகாக ரெடி ஆகிடும். லைட்டாக இப்படி அமுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல ஷேப் வந்து கிடச்சிடும். பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு அப்போ ஒட்டாமல் நல்லா வரும். ஸோ வெடிப்பும் வராது உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஷேப்பில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டு வந்து கடையில் கிடைக்குது. இதுலேயும் சரி. ஸோ இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40-45 ருபீஸ் நினைக்கிறேன். இது
இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க ஒட்டாமல் வரத்துக்கு. இது இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து மாவை கொஞ்சம் உருட்டி இதில் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் வந்து பூர்ணத்தை வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நம்ம அந்த பேஸ் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துருங்க. இது மாதிரி வந்து ஜஸ்ட் தட்டிட்டிங்கன்னா மெதுவாக வந்து இந்த மோல்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அச்சு வந்து அழகாக வந்துடும் உங்களுக்கு மோதகம். ஸோ பவர் கட் ஆனதால கொஞ்சம் லைட்னிங் கம்மியாக இருக்குது. ஸோ இது நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஷேப் எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து சூப்பரான ஷேப்பில் கிடைக்கும். கொஞ்சம் கூட நம்ம வந்து கஷ்டப்படாமல் அப்படியே அழகாக அந்த அச்சில் போட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவும் வேலை கூட முடிஞ்சிடும். சப்போஸ் வந்து உங்களுக்கு அந்த கையில் வந்து மோதகம் பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு வாங்கிட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ இன்னொரு ஷேப்லேயும் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதுலேயும் குழந்தைங்க விதவிதமாக ஸோ நம்ம வந்து விதவிதமாக ஷேப்பில் பண்ணும்போது குழந்தைங்களும் ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் பண்ணேன் இல்லையா, இப்போ இன்னொரு ஷேப்பில் வந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த சோமாஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு பக்கம் வந்து நீங்கள் மாவில் ஃபில் பண்ணணும் இந்த பிளேட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸஸ் வந்து நீங்கள் லேட்டர் ஆன் கூட எடுத்துக்கலாம், கடைசியாக கூட. இந்த மாதிரி பூர்ணத்தை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு பக்கமும் வந்து மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் வந்துடும். இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீழேயும் மேலேயும் அந்த ஓரத்துலலாம் மாவு இருக்கும் இல்லையா எக்ஸ்ட்ராவாக, அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்து ஒரு சூப்பரான ஷேப் கிடைக்கும். சோமாஸில் கூட இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஷேப் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து பார்க்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து ராகி அப்புறம் வந்து இந்த நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்துலேயுமே கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ரொம்ப ரொம்ப சத்தாக இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் இப்போ ஆவியில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வந்து வேக போடலாம். நீங்கள் வந்து தட்டுக்கு வந்து சப்போஸ் ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. நான் எதுவும் தடவலை இப்போது. ஸோ இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்துங்க, 10 நிமிஷம் கழித்து நல்ல ஆவியில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மோதகம் கொழுக்கட்டை நல்லா ரெடி ஆகிடுச்சு வேறு வேறு ஷேப்லேயும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும், ட்ரையே ஆகாது உங்களுக்கு. இது நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல பூர்ணமும் ரொம்ப நல்லாயிருக்கும் அளவு. ஸோ இந்த ஷேப்லேயும் நீங்கள் பண்ணலாம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ரெசிபி வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.